இப்போ சார் இந்த படத்தையா தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படம் துரந்தர். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பேஸ் பண்ண ஒரு ஸ்பை த்ரில்லர். அதுக்கு மேல கதைக்குள்ள போகல. 3.5 மணி நேரம் ஓடுது படம். எங்கேயுமே ஒரு லேக் போர் 3.5 மணி நேரம் இப்பெல்லாம் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றதே ஒரு பெரிய சாதனை. ஃபுல் கதையுமே பாகிஸ்தான்ல நடக்கும். கண்டிப்பா இந்த கதையை பாகிஸ்தான்ல எடுத்துக்க முடியாது. பட் அதை ரீக்ரியேட் பண்ணது இருக்குல்ல, அது வந்து அமர்க்களம், அட்டகாசம், பூவெல்லாம் முன்வாசம்னு சொல்லிட்டே போலாம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் அது வந்து ஒரு தரமான படம். பிஜிஎம் இருக்கட்டும், பிஜிஎம்லாம் பல இடங்கள்ல அந்த சீனை செம்மையா எலிவேட் பண்ணிருக்கும். நிறைய இடங்கள்ல ரெட்ரோ மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டுமே நல்லா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி பயங்கர அரஸ்டிங்கா இருக்கும். விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படின்னா, ஒரு சீன்ல ஒருத்தனை வந்து இந்த எடை போடுற கல்லை வச்சு மூஞ்சில நொங்கு நொங்குன்னு அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லை வச்சு ஒருத்தன் மூஞ்சில அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நமக்கு காட்டுவாங்க. பயங்கர தத்ரூபமா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கூட சூப்பரா இருக்கும். முக்கியமா கிளைமேக்ஸ் ஃபைட் சஞ்சய் தத்துக்கும் அக்ஷய் கண்ணாக்கும் ஒரு ஃபைட் வரும். சஞ்சய் தத்து நல்லா கடோத் ஜகன் கசின் பிரதர் மாதிரி இருப்பாரு. அக்ஷய் கண்ணா அப்படி இருக்க மாட்டாரு. இருந்தாலும் பயங்கர ஃபயரா சரிக்கு சமமா சண்டை போடுவாப்ல. மண் எடுத்து கண்ணுக்குள்ள போடுவாரு, கையை கடிப்பாரு. அவர் பிசிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ரொம்ப நம்புற மாதிரி லாஜிக்கலா அந்த ஃபைட் உண்மையிலேயே சூப்பரா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காஸ்டிங் வைஸ் ரன்வீர் நல்லா பண்ணியிருந்தாலும் என்னோட ஃபேவரட் அக்ஷய் கண்ணா தான். அதாவது ரொம்ப அவர் மாதிரி ஒரு மிரட்டலான லுக்ல வருவாரு. அந்த மிரட்டலான லுக்கை படம் ஃபுல்லா கேரி பண்ணி சூப்பரா அந்த வில்ல ரோலை வந்து செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணி தான் ரொம்ப என்ஜாய் பண்ண ரோல் அது. சஞ்சய் தத் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு, இந்த மாதிரி ஒரு பிசிக் உள்ளவருக்கு இப்படி ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்கிரீன் ஸ்பேஸ் வரமாட்டாரு. பட் ஸ்டில் அவர் வர்ற சீன்லாம் அப்படியே ஃபயரா இருக்கும். எனக்கு இது ரெண்டு பேரையும் தாண்டி ராகேஷ் ஒருத்தர் வருவார். அவர் பொலிட்டிஷியனா வருவாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம டிஎஸ் பாளையா மாதிரியான ஒரு ரெசம்பிளன்ஸ் எனக்கு தோணுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர். ஸ்பை த்ரில்லர்னாலே ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பை எப்ப மாட்டிக்குவாருங்கிற ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும்ல, அது இந்த படத்துல பெருசா வரல. ஏன்னா அந்த ஸ்பை என்னெல்லாம் பிளான் பண்றாரோ அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவர் நினைக்கிற மாதிரியே நடக்கும். மோரோவர் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் டிராமா அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. இந்த ஸ்பையை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜெயில இருந்து எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த மாதிரி ஜெயில இருந்து அவன் எப்படி படவனா இருந்தாலும் பயங்கர ஒரு பேட்ரியாட்டிக் பர்சனா இருக்கணும். இல்லைன்னா அவங்க போய் எப்படினாலும் அவன் மாறலாம். பட் அவன் அப்படி ஒரு ஆளா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அட்லீஸ்ட் இந்த பாட்டுல இல்ல, நெக்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம். சாரா அர்ஜுன் நீட்டா பண்ணியிருந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் அது மோரோவர் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இது தெய்வ திருமகள் பாப்பால அப்படின்னு ஒரு பாப்பா ஃபீல் தான் வந்துச்சு. அதுவும் அவங்க கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணா கூட இந்த சின்ன பிள்ளையரா ட்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இது எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பெருசா டைலூட் பண்ற விஷயங்களே கிடையாது. மொத்தத்துல என்கேஜ்மெண்ட் வைஸும் சரி, ஒரு மேக்கிங்லயும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே 3.5 மணி நேரம் தரவா என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு ரிவ்யூல மீட் பண்ணலாம். பாய்.